நாடகத்தில் நடிச்ச கனகா. இவர் பெரிய இவர் ராஜு. முசுகோலி முண்டை போல முண்டை பேப்பையில கம்பு கூட்டுல போய் பெட்டிக்காரன முத்தம் கூட கொட்டுறேன். உன் நோண்டி அத்து போட வேண்டி. இப்படி ஒரு பொம்பளை எங்கனையாவது இருப்பாளா? எப்படி ஒரு ஆம்பளை எங்கேயாவது இருப்பானா? காவல்துறை ஐயா அவள் மேல ஒரு பாலியல் வன்கொடுமை வருங்க. அதே ஒரு 2 அதுல துப்பாக்கி இருக்கா 2 குண்டை இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க. அவரை உன்னை டொங்காசு போட விட்டுருக்கேன். எதுக்கு? கருத்த மச்சான் உன் வாயில வச்சேன். உன் வாயில தான் வைக்கணும். இப்ப மச்சான் 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 அதல கிராமம் எவ்வளவு பெரிய கிராமத்தை குண்டியை கொண்டு வரலாம் மாட்டேன். ஓ நோனி அத்தப்படுவேன் எம்காரு. ஆனா அடிக்கிறே சட்டான்னு கேக்குது. வரப்புல செகதி வந்தது மாதிரி. எனக்கு இப்படி சிமெண்ட் முறையை பார்த்தாலே கடிக்கணும் போல இருக்கு. எச்சு ஊருமே மிருதங்காரெல்லாம் போனேன்னு வையே உமுக்கு அப்படி கொடுத்து அடிச்சு சிரிக்கி 10ஆம் மாத நிலவு போல நினைக்கிறேன். நீ 10ஆம் மாத வெயில போல நினைக்கிறேன். மாடு அடிப்புக்கு ஆமா ஒரு பெரிய ஒரு அப்படியே தட்டி பாக்குறாரு. நான் பெருங்கொண்ட பாப்போன்னு எனக்கு குண்டு வச்சிருந்தேன்னா. ஆமா குண்டு வச்சு உன்னை இதுலதான் சொல்லுவான. என் தம்பிகளையும் அண்ணங்களையும் என்ன சொன்ன? வந்திருக்கவன் யாருன்னு சொன்னீங்கள? பூராமே உன் குழந்தையும் உன் மச்சன். ஆமா ஏறி விட்டேன்னா அவ்வளவுதான். என்ன செய்வாங்க? இந்த மலைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. வாவோடு அத்துருவாங்க. வாவோடு இருந்தாலும் நக்குறதுக்கு அது இந்த மிளகாரக்காரன் நான் விட்டேன்னு வை மோந்து வார்த்தை ரோமத்தை ஊத்துருவேன். ஆசிட்ட வாங்கி அடிச்சிருவேன். அதுலயே அவன் அடிச்சு விட்டுருவேன். நான் அடிச்சு விட்டுருவேன். ப்ரோ வெக்கமயிறு வேலை அதுக்கு தானே வந்தேன். உங்களையே பார்க்கறனாலதான் நிக்கிறாங்க தப்பு நடிப்பாங்க. தம்பி நீ ஆர்வம் குரல சதன்னு வலிக்கிட்டு வந்துடாத. ஒரு எதிரியா வதக்குண்டு எங்க உட்காந்துருக்கேன் பாரு. என் தாப்பலாம் குச்சி விளையாடுற மாதிரி. நீ அவனை பாருவே நல்லா பாரு. மஞ்சள் சட்டையை பாருங்க. எச்சி ஊருமே கவட்டை பார்த்துட்டேன். வாடா வாடா மச்சான் மச்சான்னு சொல்லு. மச்சான் மச்சான் கிச்சு கிச்சு அங்கேயே அடிச்சிருக்கேன். இவ்வளவு ஈரத்துல ஏன் உனக்கு ஈரம் தட்டாம பேசுறீங்கன்னா உனக்கு எவ்வளவு தப்பு. வந்திருக்க பப்புன்னு யாரு எவன் அவன்? நீ என்ன செஞ்சு போடுவ? ஒரு காலத்துல எம்கேஆர் பப்புன்னு வேன்ல வந்தா உங்களே ஊரா வண்டியிலே சீத்து ஒண்ணு கடிக்குங்க. ஏன்னு கேளு. எதுக்கு? நான் தானே இது இது வாங்கிட்டு வருவேன். பேம்பஸ் அவன் போட்டு மாட்டி விடு. போலாம் மயிர் போ மயிர் போடி போடா போடி அம்மா போடா போடா. நோத்தா சொல்றேன். கொத்தா சென்னையா? கொத்தா செங்கா சென்னையில குடுவாஞ்சேரியா? நீ குடுவாஞ்சேன்னா நான் பின்னாடி சரி. நீ பின்னாடி செஞ்சு கழிச்சு போடுவா. போ யார்கிட்ட போக? யார்கிட்ட வேணாலும் ஆளை காமி லைட் ஏறி. நான் லைட் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா சூப்பரா இருக்கு துர்கா. ப்ளீஸ் துர்கா ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடு. செருப்படுத்த என் தலையில விளங்காதவன். இவ்வளவு மலையிலையும் பெண்களை விட ஆண் சிங்கங்கள் பூரா நட்டமா நிக்க காரணம் என்ன காரணம்? பூரா தோன்றுச்சு. கை கால் தோன்றுச்சு. சரி ஏன் உன் மேல எஃப்ஐஆர் போட சொல்றேன். ஸ்டேஷன் போயிருக்கேன். சார் போயிட்டாங்க. எங்க ஐயா தான் காவல்துறை அதிகாரி ஐயா பூரா எனக்கு ஐயா சொந்தக்காரன். அப்ப எனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு லத்தி வேணும். லத்தி அவரு லத்திலாம் எனக்கு வேணாம். இங்க வாடா என் தங்க. உன்னைய போய் இந்த அதிரையில போய் நோத்தவங்கம்மான்னு பேசி இந்த காசை நான் கொண்டு போனா விளங்க மாடி. நீ எப்படியா அந்த பொம்பளை சந்திரமதியே நீதானடி. அரிச்சந்திரன் சந்திரமதி நீதானடி. துர்கா என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? குசுறாங்க அமைக்கிற பார்க்காது. செலவு சத்தை அரைஞ்சு விடுவேன். பேப்பை மைனே குறைக்க தெரியாம பேப்பா மாலை. துர்கா துர்கா அத்தை நீ எருவமாடா இருக்கே தட்டி ஓடலையாடி. எதமா இல்ல உன்னை கட்டி பிடிக்கும் போது அப்படியே செந்தட்டி இந்த அரட்டுறது உருட்டுறது பெரட்டுறது அதெல்லாம் சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்ல வச்சுக்க. இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. வேற ஆள்கிட்ட வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சேர்ந்தாலே நீதான். அப்படியா? மத்த ஒப்பன் மாதிரி அப்படி இப்படி பேசிட்டு உன்னை விட்டு போக நினைக்காத. சரி மழையா இருந்தாலும்
அதே சென்சார்ல கட் பண்ணிட்டேன். உன் காலா இருந்தாலும் உன் கவர்த்து தம்பி ரொம்ப சொந்தம் சொல்லக்கூடாது. கொண்டே வருவேன். காலையில சம்பளம் குடிக்காம மாடு தாவல கீசரி மெசரி அலைய ஓட்டுருவேன். காலத்துல உள்ள ஓட்டுருவேன். அப்படித்தான் ஒருத்தனை போட்டு அது முத்தம் கிளிக்கிற ஆளுன்றான். பெண்கள் எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஆண்கள் சரி இப்படித்தான் இருப்பாங்க. எப்படி? நான் வெளியே இருக்கிறத சொல்றேன். வீட்டுக்கு வீட்டுக்கு ஆனா இந்த 4 பேர் நம்பர் வாங்கடா, என்ன சொன்னாலும் ஜெயிக்கிறாங்க. அந்த 4 பேர் கொடையை பிடிச்சி நிக்கிறது வேற யாரு? ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் கிடையாது, அவர் தான் உங்க மாமா. அப்படியா? மாமாட்ட நீ போனா 1000 ரூபாய் மாத்தா கோமா. கோத்தா உம்மன்டேன்னு வச்சுக்க. கொண்டு மாமா கோமா. உனக்கு பிள்ளை வரைக்கும் பொம்பளை பிள்ளை உமா. எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும், நீ வந்து பேர் வச்சுடுவோம். உனக்கெல்லாம் பிள்ளை வளர்ந்துச்சுன்னா இருந்தா அதெல்லாம் அழகா தானே பிறக்கும். அவனை தூக்கி வர வைக்க. உன் மயன் பிடிச்சா இருப்பேன் வாடா. அது பரமண்ட மயன். பரம மேங்கடே ஓ மயன் கை தட்டலாம். டான்ஸ் துர்கா மயன் பிள்ளை வளர்ந்துருக்காரு. மண்டை சப்பட்ட மண்டை எலி முண்டை. ஏய் போய் அவனை கொண்டு பொந்துக்குள்ள ஓட்டுவான். தண்டி எருவு மாடா இருக்க என்ன போய் பால் வேணுமா? ஏத்தா கொஞ்சம் பிள்ளைய அமர்த்து அப்ப குசு போடு சாக வர்றாங்க. சிசிய பிள்ளைங்க வர்றாங்க. அவங்க வந்து என்னது பண்ணி விடுவாங்க? நான் வாங்கின பேர்லாம் போதும் தான். வளரும் பிள்ளைங்க வரட்டேன். ஏன்னா எப்பயுமே குருநாதர் 8 அடி வாஞ்சா 16 அடி வாய்வான் மாணவன். ஆனா ஏன் மாணவங்க 150 அடி வாய்வாங்க. எதுக்கு பாயிரேன்னு தெரியாது. இப்ப வெளியே வருவாங்க. உன்னை என்ன பண்றாங்க மட்டும் பாரு. மீசரி கீசரி எல்லாம் இருக்காதவங்களுக்கு. தஞ்சாவூர் மண்ணி எடுத்து அதுல இல்ல பொம்மை சேர்த்து சேர்த்து செஞ்சது பொம்மை. இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. இது என்னங்க இறங்கூடியா வழிபாங்க வாங்க ஐயா. மிஷின் இடம் ஓட்டுக்கிறோம். இது விலை கட்டியா என்னது ஐயா? அரசாங்க ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா? இதேங்க அரசாங்க. என் பொண்டாட்டி மாசமா இருக்குங்க. அதை கொஞ்சம் எத்தனையோ 9 மாசமா இருக்கும் போது நான் வளகாப்பு போயிருக்கேயா. இரு இரு டாக்டர் இப்பதானே செக்அப் பண்ண போறாரு. எது பிள்ளை? என்னமோ புளியதுரைய கட்டிட்டு அளவு போறோம். ஐயா ஐயா புருவம் கருப்பா இருக்கு. உங்க பொண்டாட்டிக்கு மண்டை விளையாடுக்கு அடி போறோம். இல்ல கொஞ்சம் வயசான கர்ப்பமான தாய்மாரெல்லாம் புண்ணியவதிய. பேர் என்னத்தா? இருளாயி. அது இருளாயி. உங்களுக்கு காசு கொடுத்து ஏயா என்ன வெயிட் போடுற மிஷினே வந்து இந்த டாக்டர் எப்படி நீங்க தான் ஆஸ்பத்திரியில செக் பண்ண மாட்டீங்க, நானாவது மிஷின்ல செக் பண்ணுவோம். நீங்க மாலை ஓட்டிருக்கீங்க, ஏதோ கொண்டுட்டு நிர்மலைக்கு போகலாம். ஐயா இது என்னையா ஆட்டியாவாரி இடவாரில் காசா எண்ணி வச்சது மாதிரி என்ன என்னங்க பிள்ளை? ஐயோ என் பிள்ளைய இந்த பிள்ளைய நான் அடிக்கிறதுக்கு எவ்வளவு வரவேன். இறங்க சொல்லுங்க. என்ன என்ன என்னாச்சு? தம்பி 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 பப்புல ரொம்ப நடிக்கக்கூடாது. ஒரு லட்சத்தேன் அன்னைக்கு மட்டும் இழுத்துச்சு. ஐயா ஐயா அது இது என்னங்க என் வெத்தலை கண்டு மாதிரி. தம்பி எலி இந்த டச்சரை எடுத்துட்டு அடே இதை எடுத்துட்டு போங்கண்ணா. ஐயா ஐயா உங்களுக்கு ரெட்டமுள்ள வழக்கம். வெயிட் எவ்வளோ இருந்துச்சு? வெயிட் 840 இருக்கா? திண்ணி புதி மக கமௌண்டர் பெட்டில் விட்டு வைங்க. தாத்தா இங்க வாத்தா. ஏன்னா பொம்பளையோட அருமை பொம்பளைக்கு தான் தெரியும். நீ புடிச்சு பாருத்தா, புடிச்சு பாரு என்ன விளையாண்டு. பிரதரை பிடிக்கிறானா? பொம்பளைக்கு ஏது பிள்ளைக்கு பிள்ளைக்கு பப்புல ரொம்ப அடிக்கக்கூடாது. எத்தி விடுவேன். கற்பண்டி பக்கத்துல ஒட்டி வாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த நேரத்துல உனக்கு தொங்காசு தெரியும். பரிசு போய் மாதிரி அங்கிட்டு போ. ஐயா கற்பனியா இருந்தாலும் 4 ஆட்டம் போட்டோம்னா சுகப்பிரசம் ஆயிடும். சரிங்க, ரொம்ப சந்தோஷமா போச்சு. கொஞ்சம் தள்ளுங்க. நான் எப்படி ஆடுன்னு பார்த்து ஆடுங்கயா. ஏலே இது என்னடா கட்டி உற விட்ட மாதிரி என்னடா? வயிறை வைக்க சொன்னே துணி கிடைக்கலையாடா?
அது தொப்புலா தண்டியா நீங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க? தோல் கட்ட தூக்கி விடுறேன் ஐயா. இது போல ஆடுனா முன்னாடி சூப்பர் சாகுமாங்க ஐயா. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும்னு சொல்லு. நீங்க எல்லாம் எதுக்குடா வந்திருக்கீங்க? பாட்டு விடுறா தொப்புளு பாடுங்க. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். சென்னை செல்லும் பயணிகள் கவனத்திற்கு என் 32 ஸ்டேஷன் நம்பர். பாட்டு பாடியா முண்ட ரைம் சொல்றியா? தம்பி நகைச்சுவை மாதிரி பண்ணணும். ஐயோ என் மண்டாட்டி மண்டை கொஞ்சம் கழிச்சுட்டானே. பாடு இல்லையே. பாடு அடிக்கிறியா? பாடு. பாடு. பக்கத்துல வந்து இப்படி ஒரு ஆட்டத்தை எந்த படத்திலையும் ஆடி இருக்க மாட்டாங்க. அது என்ன ஆட்டம்? தண்ணி இறைக்கிற மாதிரி. சூப்பர். பப்புளுக்கு ஒரு கை தட்டு கொடுக்கலாம். இப்படி பாட்ட சூப்பர் சிங்கர் கூட எவன் பாடி இருக்க மாட்டேன். நான் இனிமே சூப்பர் நீங்க போடுங்க ப்ரோ. அடி ஒய்யார நடந்து ஒரு பேட்டா போறவளே அடி அப்பா மகரத்தினமே அந்த வாக்க கூறலையே அதர மூடலையே ஒய்யார குத்துக்கால் மடிக்க பொன்னாடி இருக்கும். அங்க என்னத்துக்குடா கப்பலிங் கலையிற? நீ மாதிரி ரெவடியா லாங் மயிர் வளர்க்குறேன். போய் ஆடுறோம். நான் ஆடுற மாதிரி ஆடுங்க போ. ஆனா அறுத்து போட்டா தீபாவளிக்கு ஒரு ஊரே திங்கலாம். ஏதோ 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 ஒரு அடிக்கிறதுக்கு 200 சேர்த்து தரல கொஞ்சம் வெட்டி பிடிமே. கண்ணு கலங்குது. என்ன ஃபீல் பண்றீங்க? கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமணிட கத்திரிக்காய் கவட்டில் எது கட்டிட்டு வரப்பட்டுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏ இது என்னடா ஓனே செஞ்சது மாதிரி இல்லை ஐயா. அது சுமண்டு முடிய பிடிச்சி இழுக்குயா. உங்க ஒட்டாடி தானே பொந்தே வருவேன். நீங்க ஓடுங்க போய். அடி வாழ மர தோப்பு என்ன ப்ரோ? என் மனைவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ரோ. நல்லா ஊமுடிங்க. இல்லையே நம்ம குடும்பம் மானம் போகுது. போயிருச்சு. நீதான் காப்பாத்தணும். வேற விட்டு கொடுத்தா உம்மால வாடி எங்க அறுத்தப்ப
வரவில்லை. ரொம்ப நாளாக உறக்கம். துர்கா நீ எனக்கு வைவே. அடி வாடி எங்கள் புள்ளே அது வாழ்க வரக்கவல்லே. தா 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 அத்தை பிள்ளை கீழே விழுந்துரும். பணியாரத்துக்கு மாவு ஆட்டுறாரு. போய் போய் நீ லேசா தள்ளி விடணும் துர்கா. லப்புலாம் தள்ளி விட. உச்சி வகந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி முச்சி நல்ல வகந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி. பெரிய விவேகானந்த சித்தர் ஆசீர்வாதம் பண்ணேன். வெள்ளி பொடி எருவா வரல புள்ள கையருவா, வெள்ளி பொடி எருவா வரல புள்ள கையருவா, கொள்ளி எருவா. யார்பா? அடு அங்கடா. ஏய், யார்பா? இங்க ஏன்டா கூப்பிட்டு நீங்க? வந்தது யார்பா? பாலமேடு பப்பு கூட கணிச்சுக்க. ஓம்ப வந்த பாலமேடு பப்பு ஏ உள்ள நடுப்பாயி உள்ள வந்து வருவாயி. ஏவுள்ள கடுப்பாயி உள்ள வந்து வருதாயி. ஆவி அதுக்குள்ள புள்ள வளர்ந்துருச்சு. துர்கா மைனா எந்த முட்டை பையன் ஏன் பொண்டாட்டிங்க ஊருக்குள்ள ஒன்னா போல ஒரு வெள்ளையா பார்க்கவில்லை, ஒரு வெள்ளையா பார்க்கவில்லை. ஆனாலும் ஒன்னா பார்த்தேன் ஏன் ஐயா. வீட்டுல வச்சுக்கணும். வீட்டுல உங்க பொண்டாட்டியாயா? என் பொண்டாட்டி தான் அடிப்படுத்த முடியாது கதையை. என்னங்கய்யா கருவல்ல ஓனே செஞ்ச மாதிரி பப்புளு. துர்கா நீ செய்யக்கூடாது, நீ பொம்பளை செய்ய பொடி நடையா பொறவனே பொறுத்தரமா நானுவரே. அதுக்கு தான் பிரீரை சாப்பிடாத எந்திரிக்க டைலாக் இங்கே பேசுங்க. எனக்கு சுருங்கிருச்சா? உருளைனால கட்டி பிடிக்க விடுறா. எத்தனைட்டா என் பொண்டாட்டி எந்த காட்டு பூசணிக்கா முட்டை மாதிரி இருக்கா பொண்டாட்டியா? கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடியே கொஞ்சம் கூட வெட்கமில்லை. கொஞ்சம் வயசு உங்களுக்குள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை. வா ஒட்டி வாரி கட்டாரு. இவ்வளவு நேரம் ஒட்டரை அடிக்கிறாரு. அதே என் அருகில் வா. இன்னும் உள்ள ஒரு 3 பேர் கிடக்காங்க. அவர் வர்றதுக்குள்ள மணி 12,000 மதியம். துர்கா இவங்க 2 பேரும் நம்ம வீட்டு பிள்ளை. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிறாரு மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு. பெட்ரோல் உள்ள வச்சிருக்கிறதோட பாட்டிக்கிறது. அப்படி ரொம்ப பேசக்கூடாது. குளிர் மணி. துர்கா என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொன்னேன்னா ட்ரெயின் ரோட்ல படுத்துருவேன். துர்கா அடுத்தவங்க பேச்ச நம்பி வாழ்க்கையை வந்துடாது. உனக்காகத்தான் இந்த கரடியை வளர்க்கிறேன். ஐயா
பொண்டாட்டி சரி, எந்த ஊர்லயா பொண்டாட்டிக்கு அலுமாரி மாதிரி வாயிருக்கு. அது வா ஓட்டுச்சு வர்றதுக்கு முன்னாடி. ஐயா இந்த சொரக்காயை அவுக்க சொல்லுங்க, அவன் மாறியாவே இருக்கு. சொரக்கா வச்சுக்கிட்டு நான் மாற அடிச்சுக்கிட்டு துர்கா. அதில் கிராமத்தில் தாலி கட்டி ஆங்காங்கில் முதல்வர் நடத்தணும். போகிறதுக்குள்ளே எப்படியோ முருசியை வந்துடுவேன், விட்டுட்டு போயிடுவேன். அவ்வளோ தூரம் போக முடியாது, ஏன்னா காலில் நீர் கட்டி உன்னை கட்டி குடும்பம் நடத்த முடியாட்டாலும். தம்பி பின்னாடி என்ன தம்பி, கிருணி பழமா சிமுண்டு பழம் கலைவெல்லாம் பேண்டாட லாரி தாட்ட முடியாது. அன்னைக்கெல்லாம் பேண்டே ஒரு லாரி வேகத்தடை நடத்தி ஏறி இறங்குனேன். நானே 3 டிப்பர் அள்ளி போடுறேன். 3 டிப்பரா? ஆமா, சொச்சம். நம்ம ஊர் கலிஜரிக்கு வேணுமே உரத்துக்கு. வாங்கிக்கங்க. வயக்கார நட முடியாது. இருக்கா என்னைய பிடிச்சிருக்கா? என்ன எப்படி பிடிக்கும்? அவன் ரெண்டும் இளவட்டமா இருக்கான், ஏறி அடிப்பாங்க. நான் தான் அவன் தான் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். நீ என்ன பொம்பளை? அவன புருஷன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பிடிப்பேன். ஏன்னா மைக்ல பேசலாம் அடிக்கிறாரு. டைலாக் இங்கே பேசிட்டு அடிப்போம்னு வரேன். தம்பி அந்த மதரஸ்லாம் அங்கே மாற்றி பேசணும். உள்ள உடனே அந்த அப்படித்தான் சொல்கிறேன். உள்ளே வந்தால் பிரேரிட்டே அனுப்பேன். துர்கா மாட்டுத்தவணையில் எத்தனை மணிக்கு நிற்ப? ஒரு 1 ஆளுக்கு இறக்கி விட்டுருவேன். அதுக்கு முன்னாடி ஒத்தக்கடை சீமக்கரில் வச்சு அடிப்பேன். அப்போ படம் பார்க்கும்போது உனக்கு காட்டலைன்னு வருத்தம். வந்து காட்டுறேன்னு அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லணும், என் செல்ல புள்ளி புள்ளி அடிக்கணும். அவனுக்கு எல்லாமே தெரியுமில்ல. துர்கா காட்டு அதை பார்க்கக்கூடாது. ஆய் படம் பார்க்கக்கூடாது. நேரில் வேணா நான் காட்டி வைக்கல. வீச்ச மரத்தை கட்டாளி மகன் தம்பி தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பா மகனே அந்த சிலாங் பேச பேச அவனை கொண்டுருவேன். துர்கா உண்மையிலே பண்ண மாட்டேன். அது அவளை சம்பளம் தரேன், சம்பளம் தரேன். போதும் போதும் போதும். அக்கா வேணும். டைலாக் என்ன பேசுன்னு எனக்கு புரியலையே. ஏற்கனவே உன் தொட்ட மயிர் மாதிரி இருக்கும், இதில் மிமிக்கிரி வேற. துர்கா கல்யாணம் பண்ணி கொடைக்கானல் போனோம். அங்கே உனக்கு நான் நெல்லிக்காய் ஒரு தட்டுனரை கொடுப்பேன், வித்துட்டு வரணும். அது எதுக்கு கொடைக்கானல் கூப்பிட்றான்னு தெரியுமா? எதுக்கு? குளருக்கு டவர் நல்லா கிடைக்கும்னு. ஐ லவ் யூ. என்னதா அத்தா ஆத்தாவா அப்பனா? அது உங்க சொந்த வீடு சாமி. அது அதே நின்றுச்சு. என்னைக்கு மொத்தமா அவுத்து விட்டு முட்டமா நிக்க போறாங்களோ இதை வச்சுக்கிட்டு நான் செருப்படி வாங்க போறோம். துர்கா உன்னை காதல் பண்றேன் மாப்பிள்ள. ஆமா எப்போதும் இருக்குமா? அப்போ நம்ம கடையில் இருக்குமா? அந்த கடையில் இருக்குமா? ஹலோ ஹலோ பகுண்டாங்க முடிஞ்சனே போயிடாதீங்கன்னே அடுத்த ஒத்தையில் வர பயந்து கிடக்கும். ஏன்னா நீங்கள் இருக்க தைரியத்துலேயே ஓடிட்டு ஓடியாது. ஐயா அந்த பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்க ஆத்தாக்கா போயிடக்கூடாது. கதவை அடைச்சாலும் தட்டி தட்டி உங்களை எழுப்புவேன். நீங்கள் இதே எங்களுக்கு எல்லச்சாமி. இந்த மேலே இருக்கவன் பாரு தர்மாக்குளரில் உட்காந்து வந்தாட்டா டிரைவர் அவனை வச்சு தாண்டா ஓட சொல்லணும். அப்போ நான் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். என்ன அடித்தாலும் சொர்ண கட்டு போய் நிற்கக்கூடிய பாலமேடு காங்கிரட் பப்புளு. நன்றி சொல்லுங்க 2 பேரும். நல்லா பொறுமையாக சொல்லணும். நன்றி சொன்னா அனுப்புவேன். ஆட போல முண்டைக்கு பேச தெரியல.
தொண்டே சரி பண்ணணும்யா. எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய அதிலே கிராம பொதுமக்களுக்கும் நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் வெளியூர்லிருந்து வருகிற என் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. என்ன பூரா எங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து கௌரவப்படுத்திய இந்த வட்டாரில் சாலாயம் பாப்பு அன்பு சார்ந்த அதலை கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நாடாத மலையிலும் ஓமத்திரம் சாப்பிட்டால் உங்கள் உடம்புக்கு நல்லது. நாடகத்தை பார்த்தே தீர்வோம் என்று இரு காலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த கலை ரசிக கம்பெனி இருக்கு ஸ்தாபனம் மாட்டுத்தாவணி மெயின் ரோடு ஏழை நன்றி சொல்றது என்னமோ பெரிய பட்டிமன்றம் மாதிரி மயில சொல்லு. பொன்னாடை ஓர்த்தி இவன் திருந்த மாட்டேன் கௌரவப்படுத்திய முதலாக வரக்கூடிய மாடு கோட்டையூர் கணேசன் இந்த விழாவினை சிறப்பாக பாண்டியராஜா நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்து நடத்தக்கூடிய அன்பு குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் சிறந்தார்ந்த முறையில் நன்றி என்று கண்ட வணக்கம் 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 ஐயா. எப்படி தெரியுமா காதல்? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவெடுத்து ஒரு மாலையிட இந்த மலையிலையும் விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவும் ஒன்று திறக்கின்றதா, மவுனும் வெளியேற துடிக்கின்றதா, பெண்ணை புதிதாக பிறக்கின்றதா, உடலில் அமுதங்கள் சுரக்கின்றதா, அறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது, என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடாமும் தானே சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது, முத்தம் கொடுத்தானே இதன் முத்தும் குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தாயே, கட்டி பிடித்தார் தொட்டு இழுத்தார், வெட்கம் என்ன சத்தம் போடுதா, என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் போவடத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே எனக்கு உங்களை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. வரணும்ல, ஈர நேரத்துக்கு வரத்தானே செய்யும். எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படி எப்படி உசுரானா இருக்கேன் உண்மையிலதானே, உள்ளமெடா நிறைஞ்சே மாமணி, உன்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு உன்னை பிரிச்சோம்,